ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பதை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். பாஸ்கர், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு கட்டமைப்பு கட்டுவதற்கு முன்பு கர்நாடக அரசு கீழ்நிலை படுகை மாநிலங்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று 2018 ஆண்டு பிப்ரவரி 16 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறதை சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்துல ஜல்சக்தி துறை அமைச்சர் அவர் நேற்று தெரிவித்திருக்கக்கூடிய பதில் என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பதிலாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இந்த விவகாரத்துல காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு கட்டமைப்பு கட்டுவதற்கு முன்பாகவே கர்நாடக அரசு தமிழக அரசினுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு எதிராக அமைச்சருடைய பதில் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் வாயிலாக உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் அரசுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். நீர் வெளியேற்றத்தினுடைய அளவு மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறை இவற்றையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கையாகவும் இருக்க வேண்டும். இந்த திட்டத்துல எதிர்கால பிரச்சனையை கருத்தில் கொண்டு விரிவான தொழில்நுட்பம் மற்றும் சட்ட ரீதியான ஆய்வு முறைக்கு பிறகு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். நீதி, கூட்டாட்சி, நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேகதாது அணை விவகாரத்தில் தலையிட்டு இதற்கான தீர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தினுடைய ஒப்புதல் தேவையில்லை என்ற பதிலுக்கு தான் இந்த கடிதத்தினுடைய முழு அம்சமாக இருக்கிறது. அந்த வகையில உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிராக அமைச்சருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அதை திரும்ப தரக்கூடிய நடவடிக்கையில மத்திய அரசு ஈடுபட வேண்டும். ஆற்றினுடைய கடல்நிலை மாநிலத்தினுடைய ஒப்புதலை கவனத்தில் கொண்டு அணை கட்ட முடியும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த விவகாரத்துல மத்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.